நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல கார கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஸ்டஃபிங்கோட நிஜமாவே காரமான கொழக்கட்டைய முதல்ல யூடியூப்ல பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம 2 விதமான கார பூரணம் ப்ரிப்பேர் பண்ண போறோம். முதல்ல ஒரு பூரணத்துக்கு உளுந்த ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை அழகு உளுந்த குறைஞ்சது அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அந்த உளுந்து ஊறட்டும். இப்போ ஒரு பேன்ல 1 கப் தண்ணியை சேர்த்திருக்கேன். அது சூடானதும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அரை அழாக்க சேர்த்துருக்கேன். இதை நல்லா வேக வைக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணியை சேர்த்திங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கரெக்டான தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது நல்லா தளதளன்னு கொதி வரட்டும். இந்த பட்டாணி அழுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி வெந்துக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் அந்த பட்டாணியை சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் 2 பச்சை மிளகாவையும் முதல்ல சேர்த்து அரைச்சிப்போம். பச்சை மிளகா ஒரு சுத்தினதுக்கப்புறம் வெந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு தான் பச்சை மிளகா ஒரு சுற்றிட்டு அப்புறம் பட்டாணியை போடுறோம். இப்படி நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக காரசாரமாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங். இப்போ உளுத்தம்பருப்பு பூரணத்துக்காக நம்ம மறுபடியும் மிக்சியில் ஒரு 3 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாமே நம்ம ஓட்டிக்கலாம். ஒரு 2 பெரிய பீஸ் தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ அரைச்சிக்கலாம். அதை கோர்ஸாக அரைச்சதும் ஊற வச்சிருந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கவே கூடாது. தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதனால தான் பச்சை மிளகா, தேங்காவை ஒரு ஓட்டிட்டு அப்புறம் பருப்பு அரைக்கிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அது கட்டி பெருங்காயன்றதுனால ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த உளுத்தம்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கிறத 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா உசிலிச்சு விட்டா மாதிரி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சூப்பராக இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இதுவும் நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி சூப்பராக உதிர்ந்தாச்சு. ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ரொம்பவே அருமையாக ஹெல்த்தியான பச்சை பட்டாணி ஸ்டஃபிங்கும் உளுத்தம்பருப்பு ஸ்டஃபிங்கும் நமக்கு ரெடி. இந்த 2 பூரணமுமே காரமாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி ஒரு 90% வெந்தா போதும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. உளுத்தம்பருப்பும் நீங்கள் ரொம்ப உசிலிச்சு விட்டுறக்கூடாது. அப்புறம் அது நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணவே முடியாது பால்ஸாக. கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கான மேல் மாவை தயாரிச்சிடலாம். நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவை தான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே ஈஸியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது 2 கப் மாவு எடுக்கிறதுனால 4.5 கப் தண்ணியை நான் இந்த பேனில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில். இது கொதிக்கட்டும். தளதளன் கொதி வந்ததும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பேனை எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியில் அந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மாவில் தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மாவு ட்ரை ஆகிடும். கொழுக்கட்டையோட மேல் மாவு ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் அந்த மாவை போட்டு சேர்க்கும் போது அது சூப்பராக வெந்துடும். 100% வெந்துடும். அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளோட கொழுக்கட்டை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவுக்கு 4.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாவு. இது வெந்ததுக்கு அப்புறமும் இதே சாஃப்டாக தான் இருக்கும், திக்காகாது. கையை இப்படி கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலரி வச்சிருக்க அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி நடுவில் குழியாக்கிக்கோங்க. நீங்கள் மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணலாம். நான் அந்த மோதக ஷேப் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது உள்ளதான் நம்ம உருட்டி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். நல்லா அகலமாக தின்னாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தேவையான எண்ணெயை கூட நீங்கள் தொட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு பூரணத்தை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி மோதக ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மோல்டு வாங்கி அதை ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் நான் இதை ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கலை. இந்த மாதிரி எல்லா பச்சை பட்டாணி பூரணத்தையும் உளுந்து பூரணத்தையும் நான் உள்ள ஸ்டஃப் பண்ணி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி பிளேட்டை கிரீஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். நீங்கள் இட்லி தட்டும் யூஸ் பண்ணலாம். 5-6 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு 7 நிமிஷத்தில் எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்தாச்சு. இப்படி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம்.
அதோட மேல் மாவு பாருங்க சூப்பராக வெந்திருக்கு, ஹார்ட் ஆகலை, அதே மாதிரி சாஃப்டாக இருக்கு, கலரும் வந்து வெள்ளை வெளேர்னு இருக்கு. இப்போ இதை உடச்சி பார்க்கலாம், உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு, உள்ள பாருங்க பார்க்கும் போதே ரொம்ப அழகாகவும் இருக்கு, சாப்பிடணும் போலே இருக்கு. இனிப்பு கொழுக்கட்டை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மேல் மாவு கலரும் போது எந்த விரிசலும் வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ள இருக்க பூரணமும் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆறுனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வித்தியாசமான கார கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.